ஓ, இந்த யூனிட்ல நாம ஒரு வட்டத்தின் பரிதி சம்பந்தமாக படிக்க போறோம். ரைட், நம்ம இந்த வட்டம் சம்பந்தமாக படிக்கக்குள்ள சில விஷயங்கள் நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுகளை ஞாபகப்படுத்திட்டு நாம அடுத்தது போவோம். சரிதானே? ரைட், நான் முதல்ல பார்ப்போம். ஒரு வட்டத்தை எடுத்துக்கணும். ஒரு வட்டத்தை எடுத்தோம்னு சொன்னால் அந்த வட்டத்துல இருந்து நாம சில விஷயங்களை படிச்சிருக்கோம். அந்த வட்டத்துல இருந்து நாம என்ன படிச்சிருக்கோம்னு சொன்னால், இந்த வட்டத்தில் இப்போ நாம ஒரு வட்டத்தை எடுத்தோம்னு சொன்னால் இந்த வளைந்த ஒரு பரப்பு இருக்கிற இந்த வளைந்த ஒரு பரப்பால தான் இந்த வட்டம் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த வளைந்த இந்த கோடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முழு கோடையும் பரிதி என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ஒரு வட்டத்தினுடைய இந்த வளைந்த இந்த கோடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பரிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பரிதி சம்பந்தமான சில விஷயங்கள் தான் நாம இந்த பாடத்துல படிக்க போறோம். இதை தாண்டி நாம இன்னும் சில விஷயங்கள் படிச்சிருக்கோம். இந்த பரிதியை நாம வரைகிறதுக்கு எங்க இருந்து வரைவோம்? ஒரு நடுப்புள்ளியில இருந்து தான் நாம என்ன செய்வோம்? கவராயத்தை எடுத்து ஒரு அளவுல நாம அளந்து இப்படியே வரைவோம். என்ன? ஆகவே இந்த நடுப்புள்ளியை நாம என்னன்னு சொல்லுவோம்? மையம்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த புள்ளியை நாம மையம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்படுகின்ற கோடை நாம என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம்? ஆரை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பரிதியில இருந்து பரிதியின் ஒரு புள்ளியில இருந்து பரிதியின் இன்னொரு புள்ளிக்கு வரையப்படுகின்ற கோட்டை நாம என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம்? நான் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதே மாதிரி அடுத்த விஷயம் படிச்சிருக்கோம். இந்த ஒரு வட்டத்தினுடைய மிகப்பெரிய நான் வந்துட்டு எதா இருக்கும்? ரெண்டு புள்ளிகள் நான்னு சொன்னா என்ன? வட்டத்தினுடைய பரிதியிலிருந்து பரிதியினுடைய ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு வரையப்படுறது. அதுல வந்துட்டு அந்த கோடு வந்துட்டு மையத்தின் ஊடாக போயிடுச்சுன்னு சொன்னால் அதை நாம என்னன்னு சொல்லுவோம்? வட்டத்தின் மிகப்பெரிய நான் என்று சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் விட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அப்ப அதுல நாம இன்னொரு விஷயம் படிச்சிருக்கோம். விட்டம்ங்கிறது எப்படியா இருக்கும்? ரெண்டு ஆரைகளாக இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆரை, மையத்திலிருந்து இதுக்கு வரைகிற இது ஒரு ஆரை, மையத்திலிருந்து இங்கல பக்கம் வரைகிற இது ஒரு ஆரை. இந்த ரெண்டு ஆரைகளும் சேர்ந்ததுதான் வட்டத்தின் மிகப்பெரிய நான் அப்படின்னு சொல்லப்படுற விட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் நம்ம இதுல குறிச்சிருக்காங்க. முதலாவது பாயிண்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேன். விட்டம் என்பது ரெண்டு ஆரைகளுக்கு சமனாரிக்கும். ரெண்டு ஆரைகள், இப்போ ஒரு ஆரையினுடைய நீளம், ஒரு வட்டத்தின் ஆரை நீளம் 10 சென்டிமீட்டர் இருந்தால் விட்டம் என்னையாக இருக்கும்? 20 சென்டிமீட்டராக இருக்கும். ஆரையினுடைய 2 மடங்கு விட்டம். அல்லது விட்டம் உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் வராங்கன்னு சொன்னால் ஆரையை நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஆரைங்கிறது விட்டத்தினுடைய அரைவாசியாக இருக்கும் என்று நம்ம படிச்சிருக்கோம். ஆகவே விட்டத்தினுடைய அரைவாசி தான் ஆரை. அதனாலதான் இந்த விஷயத்த சொல்லிக்காங்க. விட்டம் சமன் 2 தர ஆரை. ஆரையை வந்துட்டு நாம ஆங்கிலத்துல குறிக்கக்குள்ள ஆர் அப்படின்னு சொல்லி குறிப்போம். ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஆகவே ஆர் அப்படின்னு சொல்லி குறிப்போம். விட்டத்தை வந்துட்டு நம்ம டி என்கிற எழுத்தினால குறிப்போம். சரிதானே? விட்டத்தை வந்துட்டு நம்ம டி என்கிற எழுத்தினால குறிப்போம். இந்த விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள். இது சார்பாக வந்துட்டு நமக்கு சில கேள்விகள் இருக்கு. மீட்டர் பயிற்சி உங்களுடைய புத்தகத்தினுடைய பக்கம் 105ல வந்துட்டு இருக்கு. சரியா? ஓகே, பக்கம் 105 நான் போய் பார்ப்போம். இந்த மாதிரி பாருங்க. மீட்டர் பயிற்சி. மீட்டர் பயிற்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி வெற்றிடங்களை நிரப்பு. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் இயங்கும் ஒரு புள்ளியின் நூல். மாறா தூரத்தில் சொன்னா இந்த புள்ளியில இருந்து எங்க அளந்தாலும் ஒரே அளவாக இருக்கணும். அப்ப அது வந்துட்டு எப்படி இயங்க போகுது? இப்படி இயங்க போகுது. அப்பதான் இங்க இருந்து அளக்கக்குள்ள ஆரைகள் எப்போதுமே சமனா இருக்கும். 7 சென்டிமீட்டர்னா இங்க இருந்தாலும் இதுவும் 7 சென்டிமீட்டர், இங்க இருந்து இங்க இருந்தாலும் 7 சென்டிமீட்டர், இங்க இருந்து இங்க இருந்தாலும் 7 சென்டிமீட்டர். ஆகவே ஒரு நிலைத்த புள்ளியில் இந்த மாறா தூரத்தில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்க நாம் என்னன்னு சொல்லுவோம்? வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் வட்டம் என்று சொல்லி சொல்லுவோம். ஆகவே நிலைத்த புள்ளியின் ஒழுக்க என்ன அறிய போகுது? இப்படி இயங்குறது இப்படி போயிட்டு இருக்கும். இதுக்குரிய பேர் என்ன? இதை நாம் என்ன சிறப்பு பேரால சொல்லுவோம்? வட்டம்ங்கிற பேரால சொல்லுவோம். ஆகவே வட்டம். அடுத்து கேட்காங்க, ஒரு வட்டத்தின் நடுவில் உள்ள புள்ளி. வட்டத்தின் நடுவில் உள்ள புள்ளி அதனின்னு சொல்லுவோம் நாம. அதன் மையம் எனப்படும். மையம் என்கிற பெயரால குறிப்போம். சென்டராக அறியும். சரியா? ரைட். அப்ப இது நாம படிச்ச விஷயங்கள். ஏற்கனவே வட்டம்னு சொன்னா ஒரு குறித்த புள்ளி இருந்து மாறா தூரத்தில் இயங்குறது. இப்ப நாம ஒரு புள்ளி எடுக்கோம். இப்ப இத ஒரு சதுரத்தை வரைஞ்சு பார்க்கணும். இதுல எல்லாத்தினுடைய தூரங்களும் ஒன்று மாதிரி இருக்குமா? இல்லை. அப்ப மாறா தூரத்தில் இயங்குறதுன்னு சொன்னா வட்டமாகத்தான் இருக்கும். இங்க இருந்து அளந்தாலும் சமனாக இருக்கும் மையத்துல. சரியா? ரைட். அடுத்த விஷயம், நம்ம அடுத்த இரண்டாவது கேள்வி இருக்காங்க. ஏபி ஆகிய கூட்டங்களை பிரதி செய்து உருவை கொண்டு பொருத்தமான சோடிகளை இணைக்குகன்னு சொல்லி சொல்றாங்க. புள்ளி ஓ. புள்ளி ஓவினுடைய பேர் என்னவாக இருக்க போகுது? புள்ளி ஓ இது என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? மையம்னு சொல்லி சொல்லுவோம். என்ன? ஆகவே அது மையமாக இருக்கும். ஓ ஏ கேட்காங்க. ஓங்கிறது என்ன? மையம். ஏங்கிறது என்ன? பரிதியில் உள்ள ஒரு புள்ளி. மையத்தினையும் பரிதியில் உள்ள ஒரு புள்ளியை இணைக்கின்ற கோட்டை நாம் என்னன்னு சொல்லுவோம்? ஆரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அதே மாதிரி பிசிய கேட்காங்க. பிசிய பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டத்தின் மையத்துக்குள்ளால போற மிகப்பெரிய நான். ஆகவே அந்த மிகப்பெரிய நான் என்னன்னு சொல்லுவோம். அது ஒரு நானாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பு பேர் என்னவா இருக்கும்? விட்டமாக இருக்கும். அடுத்தது கேட்காங்க ஓபிய கேட்காங்க. ஓபிங்கிறது என்ன? ஓபிங்கிறது ஓங்கிறது மையம், பிங்கிறது பரிதியில் உள்ள ஒரு புள்ளி. ஆகவே ஓபிங்கிறது ஒரு ஆரையாகத்தான் இருக்கும். பிக்யூவை கேட்காங்க. அது வந்துட்டு பரிதியில் உள்ள ரெண்டு புள்ளிகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே அது நானாக இருக்கும். Right. அடுத்த கேள்வி கேட்காங்க 5 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தின் விட்டத்தின் நீளம் யாது? இப்ப நம்ம படிச்சிருக்கோம் விட்டத்தின் நீளம் வந்துட்டு 2 ஆரைகளுக்கு சமனாரிக்கும். ஆகவே 5 சென்டிமீட்டர் ஆரைன்னு சொன்னால் விட்டத்தின் நீளம் என்னவா இருக்க போகுது? 2 × 5 10 சென்டிமீட்டராக இருக்க போகுது. 10 சென்டிமீட்டராக இருக்கு. ஆரையுடைய ஒரு வட்டத்தின் விட்டம் டி எனின் டிக்கும் ஆருக்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டும் சமன்பாட்டை எழுது. ரைட், நாம படிச்ச விஷயம் தான். ஆரை ஆறுன்னு எடுங்க, விட்டத்தை டி என்று எடுத்தீங்கன்னு சொன்னால் டிக்கும் ஆருக்கும் உள்ள தொடர்பு என்னவா இருக்கேன்? விட்டம் சமன் 2 ஆரை. ஆகவே டி சமன் 2 ஆறாக இருக்கும்னு சொல்லி நீங்க எழுதி காட்டலாம். இதுதான் ஆருக்கும் டிக்கும் உள்ள தொடர்பு. 2 ஆறு சமன் ஒரு டி ஆக இருக்கும் சொல்லி படிச்சிருக்கோம். ஓகே, இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா வட்டத்தின் விட்டத்தை அளத்தல். வட்டத்தின் விட்டம் என்ன உங்களுக்கு தெரியும்? இந்த நடுவால போற கோடு இதை எப்படி அளக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு டீப்பான விஷயங்கள் தேவையில்லை. பேசிக்கா நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா சரி, என்னென்ன முறைகள்ல இதை அளக்க முடியும். வட்டத்தில் ஒரு விட்டத்தை வரைந்து, ஒரு வட்டம் உங்களுக்கு தெரிஞ்சா அதுல விட்டம் உண்ட வரைங்க. மையத்துக்குள்ளால ஒரு விட்டத்தை வரைஞ்சி அதை வந்துட்டு உங்களோட ரூலரை யூஸ் பண்ணி அடிமட்டத்தை யூஸ் பண்ணி அளந்தீங்கன்னு சொன்னால் விட்டத்தின் நீளத்தை எடுக்க முடியும். விட்டத்தின் நீளம் எவ்வளவுன்னு காண முடியும். அல்லது இரண்டாவது இன்னொரு முறை சொல்றாங்க, வட்ட அடரின் சமச்சீரை பெற்று அளத்தல். இப்ப உங்கள்ட்ட ஒரு வட்டமான ஒரு அடர் இருக்குது, உங்களோட கையில இருக்குது. ஒரு அதை நீங்க வந்துட்டு சரி நடுவால சமச்சீராக மடிக்க முடியும்னு சொன்னால் சரி சமச்சீராக மடிச்சா வரக்கூடிய கோடு தான் என்ன வரைக்கும்? விட்டமா இருக்க போகுது. சரிதானே? சரி சமச்சீராக இந்த புள்ளி இந்த புள்ளியோட பொருந்துற மாதிரி நீங்க மடிச்சீங்கன்னு சொன்னால் சரி சமனாக இந்த கோடு வரும். அந்த கோடு தான் விட்டமா இருக்கும். ஆகவே நீங்க அந்த கோட்டை அளந்தாலும் வட்டத்தில் விட்டத்தை அளக்க முடியும். இது ஒரு முறை. அடுத்து வந்து மூலை மட்டங்களை பயன்படுத்தி அளத்தல். மூலை மட்டங்களை பயன்படுத்தி எப்படி அளக்குறதுன்னு சொன்னால் உங்களோட புக்ல பாருங்க தந்திருப்பாங்க. இந்த அறி பாருங்க, இதைத்தான் மூலை மட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கும் உங்களோட புக்ஸ்ல. செங்கோணம் ஷேப்ல முக்கோண வடிவத்தில் கீழே 2 மூலை மட்டங்களும் ஒரு அடிமட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 மூலை மட்டங்களையும் வந்துட்டு இந்த வட்டத்தை வந்துட்டு நெருக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? வட்டத்தினுடைய 2 பக்கமும் 2 மூலைகளும் சந்திக்கிற மாதிரி இதை வைங்க. வச்சுட்டு கீழே வந்துட்டு உங்களோட ரூலரை பொருத்தினீங்கன்னு சொன்னால் இதுவும் இதுவும் வார எவ்வளவு தூரம்னு சொல்லி பாருங்க. இது ரெண்டும் பொருந்துறதுக்கு நேர வாரம் உள்ள நீளத்தை பாருங்க. இந்த ஏங்கிற புள்ளிக்கும் பிங்கிற புள்ளிக்கும் இடையில எவ்வளவு நீளம் இருக்கோ அதுதான் வந்துட்டு என்ன அறிய போகுது? இந்த வட்டத்தின் விட்டமாக இருக்க போகுது. இது வந்துட்டு 5ல போகுது, இது வந்து 10ல போகுது. அப்ப 5 தொடக்கம் 10 5 சென்டிமீட்டராக இருக்கும் இதனுடைய விட்டம். நம்ம இதனுடைய முறைகள் மூலம் நாம் என்ன செய்யணும்? இந்த விட்டங்களை நாம கணிக்க முடியும். ஓகே, இப்ப இது வந்துட்டு சும்மா பேசிக்கான விஷயம். இதுல இருந்து கேள்விகள் வர்றது குறைவு. இப்ப நாம பார்க்க போறது வந்துட்டு அடுத்த முக்கியமான விஷயம், வட்டத்தின் பரிதியை அளத்தல். வட்டத்தின் பரிதி என்ன? இப்ப உங்களுக்கு தெரியும் தானே? இந்த வட்டத்தை சுற்றியுள்ள இந்த முழு வளைந்த பரப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வட்டத்தின் பரிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த வட்டத்தின் பரிதியை வந்துட்டு நம்ம ஆங்கிலத்துல குறிப்போம் சிங்கிற எழுத்தால. விட்டத்தை என்னன்னு குறிப்போம் டிங்கிற எழுத்தால. ஆரையை குறிப்போம் ஆறுங்கிற எழுத்தால. ஆகவே இந்த எழுத்துக்களை நீங்க மறந்துடாதீங்க. சி டி ஆறுங்கிற இந்த எழுத்துக்களை மறந்துடாதீங்க. ஓகே, இப்ப நமக்கு சொல்றாங்க, நமக்கு நிறைய இதெல்லாம் கணித ரீதியாக நிறுவப்பட்ட விடயங்கள். வட்டம் ஒன்றின் பரிதிக்கும், வட்டம் ஒன்றின் பரிதி அதாவது இந்த சுத்தியுள்ள இந்த வட்டம் ஒன்று இந்த பரிதி, பரிதியின் நீளம் இருக்குதானே? இந்த பரிதியின் நீளத்திற்கும் இந்த வட்டத்தினுடைய விட்டத்திற்கும், இந்த வட்டத்தினுடைய விட்டத்திற்கும், ஓகே, விட்டம் மையத்துக்குள்ளால போறது, விட்டத்திற்கும் இடையிலான விகிதம் 3.14. அதாவது நீங்க இந்த வட்டத்தினுடைய பரிதி சியால விட்டம் இந்த சாரி விகிதம் சொன்னா என்ன? சி இன் கீழ் டி என்ன? சி டி என்று சொன்னால் விகிதம் சொன்னா வட்டத்தின் பரிதிக்கும் வட்டத்தின் விட்டத்திற்கும் இடையிலான விகிதம் சொன்னாங்க. விகிதத்தை நம்ம இப்படிதான் எழுதுவோம். இந்த விகிதத்தை நாம பிரித்தல் முறையில் எழுதால் எப்படி எழுதலாம்? முதலாவது உறுப்பை மேல போட்டு 2வது உறுப்பை கீழே எழுதுவோம். சி இன் கீழ் டி. ஆகவே சி இன் கீழ் டி சமன் எப்படி இருக்கும்னு சொன்னால் 3.14 அல்லது 22 கீழ் 7க்கு சமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ரைட். அப்ப நீங்க எப்படியான எந்த அளவான ஒரு வட்டத்தை எடுத்தாலும் சரி, அப்ப அதனுடைய பரிதியின் நீளத்தையும்
அதனுடைய விட்டத்தை நீங்க கண்டு அந்த பரிதியின் நீளத்தால் அந்த வட்டத்தினுடைய விட்டத்தின் நீளத்தை நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னால் அது 3.14க்கு சமனளிக்கும். அல்லது 22/7 பெருமானத்துக்கு சமனாக்கும்னு சொல்றாங்க. வட்டத்தின் அளவு பெரிதாக பெரிதாக என்ன செய்யும்? வட்டத்தின் பரிதியும் கூடும், விட்டமும் கூடும். ஆக எப்படியான ஒரு வட்டத்தை எடுத்து நீங்க அதனுடைய பரிதியையும் அளந்து அதனுடைய விட்டத்தையும் அளந்து பிரிச்சீங்கன்னு சொன்னால் இந்த பெருமானம் தான் வரும். இது கணித ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. நிறைய விஞ்ஞானிகளால நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். கணிதவியலாளர்களாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆகவே இந்த பெருமானத்தை நாம் என்ன குறிப்போம்னு சொன்னால் கணிதத்துல பை அப்படிங்கிற ஒரு பெருமானமாக குறிப்போம். சரிதானே? இதை வந்துட்டு பை அப்படின்னு சொல்லுவாங்க. பிஐ பை என்று சொல்லுவாங்க. இதை வந்துட்டு கணிதத்துல இப்படி குறிப்பாங்க. நாம ஈஸிக்காக வேண்டி இப்படி குறிப்போம். சரியா? இந்த வடிவத்துல நாம என்ன செய்வோம்? இதை குறிப்போம். ஆகவே ஒரு வட்டத்தினுடைய பரிதியின் நீளத்திற்கும் அதனுடைய விட்டத்தின் நீளத்திற்குமான தொடர்பு வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? அதனுடைய விகிதத்தை என்னன்னு சொல்லுவோம்? பையன்னு சொல்லுவோம். பையங்கிறது என்ன? 22/7க்கு சமனாக இருக்கும். இந்த 22/7 பிரிச்சா வரதான் 3.14. 22/7 அல்லது 3.14க்கு சமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே நீங்க இந்த சமன்பாட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் பரிதியின் கீழ் விட்டம், பரிதிய விட்டத்தால பிரிக்கிறது. சரிதானே? பரிதிக்கும் விட்டத்திற்குமான விகிதம்னு சொல்லியாங்க, சிக்கு டி. ஆகவே இந்த சிக்கு டியை வந்துட்டு நம்ம விகிதத்துல வந்துட்டு எப்படி எழுதலாம்? விகிதத்தை எப்படி எழுதலாம்னு சொன்னா முதலாவது உறுப்பை தொகுதி எண்ணாவும் இரண்டாவது உறுப்பை பகுதி எண்ணாவும் போட்டு நாம இதை எழுதுறோம். சிக்கு டிங்கிறது சியின் கீழ் டிக்கு சமனாகும். விகிதம் பாடத்துல நாம படிச்சிருக்கோம். 2க்கு 3ங்கிறது 2ன் கீழ் 3க்கு சமம். சரியா? அதே விதத்துல நம்ம இதையும் எழுதுறோம். ஓகே. அப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லிக்காங்க? பரிதிக்கும் விட்டத்திற்கும் இடையிலான விகிதம். பரிதிய விட்டத்தால பிரிச்சு வாரது 3.14 அல்லது 22/7க்கு சமனாகும். இப்பெருமானம் பை எனும் குறியீட்டினால் காட்டப்படும். ஆகவே பரிதிக்கும் விட்டத்திற்கும் இடையிலான விகிதம் சமன் பை என்று சொல்லுவோம். ஆகவே பரிதி என்ன வரைக்க போகுது? பரிதியை காண்றதுக்கு என்ன செய்யணும்? விட்டத்தை கொண்டு அங்கே பெருக்குவோம். விட்டத்தை கொண்டு போய் அங்கால பெருக்குவோம். பெருக்கணும்னு சொன்னால் பரிதியின் நீளம் சமன் என்ன வரைக்க போகுது? விட்டம் தர பையாக இருக்க போகுது. விட்டம் தர பையாக இருக்க போகுது. இந்த விட்டம்ங்கிறது நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 2 ஆரைகள் சேர்ந்ததுதான் விட்டம் என்று சொல்லி. 2 ஆரைகள் சேர்ந்ததுதான் விட்டம். ஆகவே விட்டம் தர பையங்கிறத நாம எப்படி எழுதலாம்? 2 விட்டத்துக்கு பதிலாக நாம என்ன எழுதலாம்? 2 ஆறு என்று எழுதலாம், தர பை என்று எழுதலாம். அப்ப 2 6 தர பை என்று வரும். அதை நாம ஒழுங்கமைச்சு எழுதினோம்னு சொன்னால் கணிதத்துல வட்டத்தின் பரிதியின் நீளத்துக்கான வாய்ப்பாடு 2πr சொல்லுவோம். 2 பை முன்னுக்கு போட்டு அரை பின்னுக்கு போறோம். 2 தர பை தர ஆறுன்னு சொல்லி எழுதுறோம். 2 ஆறுன்னு சொன்னா என்ன? 2 தர 6 தர பை. 2 ஆர் பை என்று எழுதாமலுக்கு 2 பை தர ஆறுன்னு சொல்லி எழுதும். ஆகவே 2πr ஒரு வாய்ப்பாட்டை நாம் என்ன செஞ்சிருக்கோம்? உருவாக்கியிருக்கோம். இந்த வட்டத்தினுடைய பரிதியின் நீளத்தை காண்றது. பரிதியின் நீளத்தை காண்றதுக்கு இந்த 2πr வாய்ப்பாடை சம்படுத்தும். 2 சொன்ன சாதாரண இலக்கம். பையன்னு சொன்னா நமக்கு தெரியும் 22/7 அல்லது 3.14. 6ன்னு சொன்னால் அந்த வட்டத்தினுடைய ஆரையின் நீளம். சரியா? அப்ப பரிதியின் கீழ் விட்டம் சமன் பை. பரிதியை காண்றதுக்கு நான் விட்டத்தை கொண்டு எங்களை பெருக்கிறோம். விட்டம் தர பையன்னு சொல்லி வருது. இந்த விட்டத்துக்கு பதிலாக நாம் எழுதலாம் 2 6ன்னு சொல்லி 2 6 தர பையன் எழுதலாம். ஆகவே 2 6 பையன் எழுதுறதுக்கு பதிலாக 2πr எழுதுறோம். ஆகவே வட்டத்தில் பரிதியின் நீளத்துக்கான வாய்ப்பாடு 2πr இருக்கு. சரியா? இதான் நம்ம கண்டிக்கும். சி சமன் 2πr சொல்லி கண்டிக்கும். ஓகே. இப்ப இதுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு வட்டத்தினுடைய ஆரையின் நீளம் தெரிஞ்சா போதும். உங்களால என்ன செய்யணும்? இந்த சமன்பாட்டை போட்டு அந்த வட்டத்தினுடைய பரிதியின் நீளம் எவ்வளவாக இருக்கும் சொல்லி உங்களால கண்டுபிடிக்கிறதுமாக இருக்கும். சரியா? ஓகே. நாம இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். 7 சென்டிமீட்டர் ஆரை உள்ள. ஆரை சொன்னா நீங்க முதல்ல என்ன செய்யுங்க? ஆர் சமன் 7 சென்டிமீட்டர் எழுதிக்கொள்ளும். சரியா? வட்டத்தின் பரிதியை காண்க. பையை 22/7 எடுக்க சொல்றாங்க. பைய வந்து என்ன சொல்றாங்க? 22/7 சொல்றாங்க. பை சமன் 3.14 அவங்களே சொல்லுவாங்க. பை சமன் 3.14 எடுங்கன்னு சொல்லி. அப்படி சொல்லலைன்னு சொன்னா நீங்க பை வார எடுத்தீங்கன்னா 22/7 பிரதியிட்டு நீங்க என்ன செய்யும்? சுருக்க முடியும். ஆகவே வட்டத்தின் பரிதியை காண சொல்றாங்க. வட்டத்தின் பரிதிக்கான வாய்ப்பாடு என்ன? சி சமன் 2πr தான் அதுக்கான வாய்ப்பாடு. ஆகவே 2க்கு பதிலாக 2 போடுவோம். பைய 22/7 எடுக்க சொல்லிருக்காங்க. 7 போடுவோம். ஆரை நமக்கு தந்திருக்காங்க 7 சென்டிமீட்டர். 7 சுருக்கலாம். 2 தர 22 44 சென்டிமீட்டரா இருக்கு. ஆகவே இந்த 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய பரிதியின் நீளம் என்ன இருக்க போகுது? இதுல வந்துட்டு இப்படி இந்த அவங்க சொல்ற கேள்வியில உள்ள வட்டம் இதான்.
7 சென்டிமீட்டர் ஆரை உள்ள வட்டம். இப்ப இந்த வட்டத்தினுடைய இந்த சுத்தியுள்ள இந்த வளைந்த பரப்பினுடைய நீளம் எவ்வளவு? 44 சென்டிமீட்டர். அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்க? 2π சமன்பாடை போடுவது மூலம் நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. ஆர் சமன் ஆரை 14 சென்டிமீட்டர் வச்சுக்கொள்ளும். ஆரை 14 சென்டிமீட்டர். இப்ப இந்த வட்டத்தினுடைய பரிதி நீளம் என்ன வரைக்க போதும்? வாய்ப்பாட போடும். 2πr சி சமன் 2πr. 2 தர 22 7 தர 6 பைக்கு பதிலாக 22 7 ஆரை 14 சென்டிமீட்டர் 16 போட்டு சுருக்குங்க. 22 44 44 88 சென்டிமீட்டர். ஆகவே 7 சென்டிமீட்டர் வட்டம் மையம் 44. 14 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பெரிய வட்டமாகக்குள்ள என்ன ஆயிடுது? அதனுடைய 2 மடங்காக மாறிட்டு. சரி, அப்ப இது தொடர்பான கேள்விகள் உங்களுடைய புத்தகத்துல நீங்க எதை காண முடியும். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பயிற்சி 18.1 எடுத்துக்கொள்ளுங்க. பயிற்சி 18.1 எடுத்தீங்கன்னு சொன்னால் பின்வரும் அளவுகளை ஆரையாக அல்லது விட்டமாக கொண்ட வட்டங்களின் பரிதியை காண்க. எல்லா கேள்வியிலையும் வந்து பரிதியை நாம காண போறோம். ஆகவே வாய்ப்பாடு சி சமன் 2πr. இதுதான் வாய்ப்பாடு. பரிதியை காண சொன்னோம். அதுல பைவாரடங்கள்ல எல்லாம் 22 7 போடுங்க என்று சொல்றாங்க. சில கேள்விகளுக்கு வந்துட்டு ஆரை தந்திருக்காங்க, சில கேள்விகளுக்கு வந்து விட்டம் தந்திருக்காங்க. சரி, அப்ப நீங்க விட்டம் வந்து என்ன செய்யணும்? அதை 2ஆல பிரிச்சு ஆரையினுடைய பருமனை காணும். என்ன இங்க நமக்கு ஆரையத்தான் நம்ம போட்டு பிரதி. நான் இதுல ஒரு கேள்வி இதுல ஒரு கேள்வி செய்து காட்டுறேன். பேலன்ஸ் கேள்விகளை நீங்க செய்யும். சரியா? இப்ப பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க. முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்வியை பாருங்க. ஆரை 7 சென்டிமீட்டர். ஆகவே ஆர் சமன் 7 சென்டிமீட்டர். நம்மளுடைய வாய்ப்பாடு என்ன? 2πr. பரிதியை காரணம் 2 பைக்கு பதிலா 22 நாம இப்ப பார்த்த உதாரணம் என்ன? ஆர் சமன் போட்டு பிரதிடுங்க. 7 7 வெட்டினால் 22 44 சென்டிமீட்டர் சொல்லி வருது. சரியா? சென்டிமீட்டர் மீட்டர்களை கவனமா பார்த்து போட்டுக்கொள்ளணுமா? அப்ப இந்த கேள்வியை பாருங்க. ஆரை சமன் 17.5 மீட்டர் சொல்லி தராங்க. 17.5 மீட்டர். சரியா? ரைட். அப்ப ஆரை வந்துட்டு 17.5 மீட்டர்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப நம்மளோட வாய்ப்பாடு என்ன? 2πr. 2க்கு போடுவோம். 22 7 போடுவோம். ஆரை வந்துட்டு 17.5 சொல்லி வருது. இப்ப நம்ம இவர் எப்படி எழுதலாம்? முறைமை இல்லா பின்னம் ஆளுதால் எப்படி எழுதலாம்? 14 2 வைக்கணும். 34 34 மேல 35 2 எழுதலாமா இல்லையா? அவரே 14 2 34 35 7 சொல்லி எழுதலாம். 15 2 எழுதலாம். இப்ப சுருக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். 2 2 சுருக்கலாம். 7 35 சுருக்கினால் 5 முறை 22 தர 5 110 மீட்டர் சொல்லி வரும். இதுதான் இதை செய்யறதுக்கான முறையாக இருக்கும். அப்ப முதலாம் கேள்வியும் 4ஆம் கேள்வி செய்திருக்க. இது ரெண்டையும் நீங்க ஆரைக்கு பதிலாக 6 வாரம் எடுத்து இது ரெண்டையும் பிரதிட்டு நீங்க என்ன செய்து பாருங்க. இப்ப இந்த 10.5 சென்டிமீட்டர் நீங்க 10.5 போடாமலுக்கு 21 2 விரலையும் நீங்க சொன்ன செய்யலாம். சுருக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? 10.5 21 தானே சமன். 21 2 பிரிச்சு வரதான் 10.5. ஆகவே அப்படி போட்டீங்கன்னு சொன்னா பின்னத்துல போடக்குள்ள ஏற்கனவே நமக்கு முன்னுக்கு ஒரு பின்னம் இருக்கிறதுனால அதை வந்துட்டு நமக்கு சுருக்குறது என்ன இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே முன்னுக்கு 22 ஒரு பின்னம் இருக்குதானே. ஆகவே நமக்கு சுருக்குறது ஈஸியா இருக்கும். இப்ப இந்த கேள்வியை பாருங்க. விட்டம் வந்துட்டு 7/2 மீட்டர்னு சொல்றாங்க. விட்டம் நமக்கு நம்மளோட கேள்வியில 2πrல நம்ம எதை பிரதியிட போறோம்? ஆரைத்தான் பிரதியிடணும். நமக்கு தந்திருக்கிறது விட்டம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஆரையை கண்டுபிடிக்கணும். 7/2 சொன்னால் இதனுடைய அரைவாசி யாருன்னு சொல்லி பார்க்கணும். விட்டம் தான் 7/2. ஆகவே இதனுடைய அரைவாசியை காண்றதுக்கு என்ன செய்வோம்? அரையால பெருக்கும். பெருக்கினால் 7/4 இருக்கும். சரியா? 7/4 தான் ஆரையாக இருக்க போகுது. விட்டம் 7/2 சொன்னா ஆரை வந்துட்டு என்ன இருக்க போகுது? 7/4 இருக்க போகுது. ஆகவே இதை நீங்க இப்ப பிரதிட்டீங்கன்னு சொன்னா உங்களால என்ன செய்யணும்? இதை காண முடியும். ஆகவே இப்ப நம்மளோட வளமையான வாய்ப்பாடை போடுவோம். 2 தர 22/7 தர ஆரைக்கு பதிலா 7/4 போடும். விட்டத்தினுடைய பருமனை போடக்கூடாது. சரியா? ரைட். இப்ப நம்ம சுருக்கலாம். 7 2 4 சுருக்கினா இதுல 2 முறை 7 7 சுருக்கினா ஒரு முறை இந்த 2 22 சுருக்கினா 11. ஆகவே 11 மீட்டராக இருக்கும். சுருக்கல் நம்ம கவனமா செய்து கொள்ளணும். சரியா? ரைட். 7/2 2ஆல பிரிச்சீங்கன்னா 7/4 வருது. விலங்குதான் எப்படி 7/2 2 பிரிக்கிறேன் பிரிக்கிறேன்னா 7/2 2 பிரிக்கிறது பிரிக்கல. ஆகவே பெருக்குவோம். அப்ப 2 1/2 எழுதுவோம். அரைவாசல பெருக்கும். ஆகவே 2 4 மேல 7.
சரியா? ஓகே. அப்ப உங்களால இது மாதிரி கேள்விகள் செய்ய முடியுமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி உம், இந்த கேள்வியை பாருங்க. இந்த கடைசி அதுலயும் 4வது செய்தி காட்டணும். ஓகேவா? 4வது மீன்ஸ் 8வது கேள்வி. விட்டம் 3 9 கீழ் 9 1 போட்டு மீட்டர். சரியா? விட்டம் தந்திரிக்காங்க 3 9 1 மீட்டர்னு தந்திரிக்காங்க. ஆகவே ஆறே நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? வேற முதல்ல முறைமை இல்லை அப்படின்னா மாத்து 3 9 27 28 9 தர 6 விளங்குதா? தர அரைவாசி. இதனுடைய அரைவாசி தான் ஆறையாக இருக்க போகுது. ஆகவே இப்ப 2ஐயும் 28ஐயும் சொல்லுங்க. 14 14க்கு 9 தான் வந்துட்டு என்ன இருக்க போகுது? இதனுடைய ஆறையாக இருக்க போகுது. ரைட். இப்ப நமக்கு தெரிஞ்சுட்டு 14 × 9 தான் இதனுடைய ஆறைன்னு சொல்லும். ஆகவே இந்த ஆறை யூஸ் பண்ணி நாம என்ன செய்வோம்? இப்ப நாம நம்மளுடைய பரிதியின் நீளத்தை காணும். பரிதியின் நீளத்தை காண்றதுக்கான வாய்ப்பாடு என்ன? C = 2πr. அப்ப 2க்கு 2 போடுவோம். இது மாறாது. 2 பையும் மாறாது. அதுவும் 22 எழுதாம். ஆறைனா ஆறை தந்த ஆறை தூக்கி போடும். விட்டது இருந்தா விட்டதை 2ஆ பிரிச்சு போடும். இப்ப நமக்கு விட்ட 3ல 9 ஒன்று தந்தாங்க. நாம இதை பிரிச்சு ஆறையை கண்டுபிடிச்சோம். 14 × 9 சொல்லி. ஓகே. இப்ப சுருக்குங்க. 7ஐயும் 14ஐயும் சுருக்கினீங்க 2 முறை. இனி சுருக்குறதுக்கு எதுவுமே இல்லை. 22 44 44 2 88 88 × 9 சொல்லி வருது. அப்ப இவரை நீங்க முறைமை இல்லை அப்படின்னு மாத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. கலப்பு பின்னமாக மாத்தி கொடுத்தீங்கன்னா சரி. 88 9ஆல பிரிச்சீங்களா? 9 முறை 9 9 81 81 7. ஆகவே 9 9ன் மேல் 7 சென்டிமீட்டரா மீட்டராக இருக்க போகுது. என்னது? வட்டத்தினுடைய பரிதியின் நீளம். நாம் செய்வோம். ஆகவே இதையும் நீங்க 2ஐயும் செய்து பாருங்க. இதை 2ஆ பிரிச்சு எழுதும். சரியா? 2ஆக பிரிச்சு நீங்க ஆறையை கண்டு அதை இந்த 2πrல பிரதியிட்டு கண்டீங்கன்னு சொன்னால் உங்களால காணக்கூடியதாக இருக்கும். ரைட். ஓகே. ஒரு விஷயம் படிச்சுட்டு முழு வட்டத்தினுடைய பரிதியை காண்றது எப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரிதானே? அடுத்த கேள்வி, அடுத்த விஷயம் நம்ம படிக்க போறோம். அரைவட்ட அடரொலின் சுற்றளவு சம்பந்தமாக படிக்க போறோம். சரிதானே? அரைவட்டம் சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும் என்ன? அரைவட்டம் உங்களுக்கு தெரியும். இப்படி 180 பாகை இப்படியதாக இருக்கும் அரைவட்டம். ஆகவே அரைவட்ட அடரொலின் சுற்றளவுன்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? சுற்றி வர உள்ள நீளம். இப்ப இந்த அரைவட்டத்தை எடுத்தோம்னு சொன்னா இதுல மையம் இருக்க போகுது என்ன? ஒரு முழு வட்டம் இருக்குதுன்னு வைங்க. சரிதானே? ஒரு முழு வட்டம் இருந்துன்னு சொன்னால் இதை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஒரு முழு வட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு முழு வட்டத்தினுடைய அரைவட்டம் சொன்னா என்ன அர்த்தம்? இதுல மையம் இருக்கும். இந்த மையத்தோட சேர்த்து அரைவாசல பிரிச்சுக்கிறோம். இதுதான் அரைவட்டமாக இருக்க போகுது என்ன? கீழே இது வந்துட்டு இன்னொரு அரைவட்டமாக இருக்க போகுது. இப்ப அரைவட்டத்தில் என்ன இருக்கும்? சுற்றளவுன்னு சொன்னால் இதுல இருந்து இதுவரைக்கும் உள்ளது ஒரு ஆரை. விளங்குதா? இது மையம்னு சொன்னா மையத்துல இருந்து இதுதான் பரிதி. அப்ப இந்த பரிதி வரைக்கும் உள்ளது இதுல ஒரு ஆரை. இதுல என்ன? இதுல இன்னொரு ஆரை இருக்க போகுது. இதுல இன்னொரு ஆரை. இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு வட்ட வில் இருக்க போகுது. நமக்கு தெரியும் ஒரு வட்டத்தினுடைய ஒரு முழு வட்டத்தினுடைய பரிதிக்கு என்ன வாய்ப்பாடு? 2πr. ஆகவே இதுல என்ன இருக்கு? ஒரு அரை வட்டம் இருக்கு. அப்ப அரை வட்டத்துக்கான வாய்ப்பாடு என்ன இருக்க போகுது? இது அரையால பெருக்கணுமே. இதனுடைய அரைவாசி 2πr அரைவாசி தான் இந்த அரை வட்டமாக இருக்க போகுது. அப்ப இதை பெருக்கினோம்னு சொன்னால் 2 சுருக்கினால் πr சொல்லி வரப்போகுது. இந்த πr-ஓட கீழே உள்ள இந்த 2 ஆரைகளையும் கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? இதனுடைய சுற்றளவு வருமா? இந்த வட்டத்தின் வில்லின் நீளம் மட்டும் என்ன? இதை வந்துட்டு வில்லன்னு சொல்லுவேன் நான். வில்லன்னு சொல்லுவோம். இந்த வட்டத்தின் வில்லின் நீளத்துக்கு மட்டும் என்ன வாய்ப்பாடு? அரை 2πr. அதை சுருக்கிறதா πrன்னு சொல்லி வருது. விளங்குதானே? முழு வட்டத்துக்கு 2πr. ஆகவே அது மாதிரி அரைவாசி வட்டம் தான் இருக்கீங்க. முழு வட்டம் இல்ல, அரைவாசி வட்டம் தான். அப்ப அரைவாசில பெருக்கினா 2 வெட்டுப்பட்டா πrன்னு. ஆகவே அரை வட்டத்தினுடைய வில்லின் நீளத்துக்கான வாய்ப்பாடு, இது மேல உள்ள வில்லின் நீளத்துக்கான வாய்ப்பாடு என்ன? πr. விளங்குதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அரை வட்டத்தில் வில்லின் நீளத்துக்கான வாய்ப்பாடு πr. சுற்றளவுன்னு சொன்னா என்ன? கீழே 2 துண்டு இருக்கு. அந்த 2 துண்டுகளையும் கொண்டு ஒரு முழு வட்டத்தை எடுத்தோம்னா அதுல என்ன? ஒரு பரிதி மட்டும்தான் இருக்கு. சுற்றி வர உள்ளது பரிதி மட்டும்தான். அதுல 2πr சுற்றளவு கேட்டாங்க. ஒரு முழு வட்டத்தினுடைய பரிதியின் நீளம்ங்கிறது அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு. சரியா? சுற்றி வர உள்ள நீளம். அதே அரை வட்டத்தை எடுத்தால் அரைவாசி வட்டத்தோட சேர்த்து கீழே இந்த வெட்டுப்பட்டு வார 2 ஆரை துண்டுகளும் இருக்கு. ஆகவே அதையும் சேர்த்து நம்ம கூட்டணும். சரியா? அப்ப இந்த 2 ஆரைகளையும் 2 ஆறுன்னு சொல்லி கூட்டுவோம். அதான் சொல்லிக்கலாம். முழு வட்டத்தின் பரிதி, அதாவது முழு வட்டத்தினுடைய பரிதிங்கிறது வில். இந்த வில்லினுடைய நீளம் 2πr.
ஆகவே அரைவட்டத்தின் வில்லின் நீளம் அதனுடைய அரைவாசி 2πr அரைவாசி. அரைவாசிங்க கூட இந்த ரெண்டு ரெண்டு வெட்டுப்பட்டு பையாராக இருக்கும். இப்ப இதுல அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, சுற்றளவை காண. அதனுடைய சுற்றளவை காணணும்டா. அரைவட்டத்தினுடைய நீளத்தை மட்டும் காணணும்னா பையா. ஆனா சுற்றளவையும் சேர்த்து காணணும் என்றால் அரைவட்ட வில்லின் நீளத்துடன் அதனுடைய விட்டம் அல்லது ரெண்டு ஆரை பகுதிகளை கூட்டணும். அரைவட்டத்தினுடைய வில்லின் நீளம் பையார், அதோட கீழே ரெண்டு ஆரைகள் இருக்கும். அதை வந்துட்டு ரெண்டு ஆரைகளையும் கூட்டணும். உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆரைகள்ங்கிறதுக்கு என்னத்துக்கு சமன், விட்டத்துக்கு சமன் என்ன. ஆகவே பையாரோட கொண்டு விட்டத்தை கூட்டணும். இது விட்டம் தானே, இது சாரி இது விட்டம் தானே, இது என்ன, இது வந்துட்டு ஒரு விட்டம் என்ன. இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதியினுடைய புள்ளியின் நீளம் வரைக்கும் வரையப்படுற இந்த பெரிய நான் வந்துட்டு விட்டம். ஒன்று ரெண்டு ஆரைகளின் நீளங்களை கூட்டணும் அல்லது டைரக்டா ஒரு விட்டத்தை கூட்டணும். கூட்டினீங்கன்னு சொன்னா இது ரெண்டும் சமன் என்ன, பையார் பையாராக இருக்குது. ரெண்டு ஆறுங்கிறது டிக்கு சமன். ஆகவே ஒன்று ரெண்டு ஆரையும் கூட்டணும் அல்லது டைரக்டா உங்களுக்கு விட்டத்தின் நீளம் தெரிஞ்சா விட்டத்தின் நீளத்தை கூட்டணும். சரியா, கவனமாக இதில் ஞாபகம் வச்சு கொள்ளுங்களா. அரைவட்ட அடர் ஒன்று சுற்றளவுக்கான வாய்ப்பாடு பையார் சக 2r அல்லது பையார் சக d ஆக இருக்கு. இந்த 2rக்கு பதிலாக d போடலாம். அரைவட்டம் ஒன்றினுடைய வில்லின் நீளம் மட்டும் கேட்டாங்கன்னு சொன்னா வில்லின் நீளம் மட்டும் கேட்டாங்க பையார். சரியா, அரைவட்டம் ஒன்றினுடைய சுற்றளவு கேட்டாங்கன்னா பையாரோட இந்த ரெண்டு ஆரையும் டியையும் கூட்டணும். சரி, ஓகே. அப்ப ரெண்டையும் நான் தந்திருக்கேன் பாருங்க. இதுல வந்து அரைவட்ட அடருடைய சுற்றளவு தந்திருக்கேன். முன்னால வந்துட்டு வட்டத்தினுடைய அரை வட்டத்தின் வில்லின் நீளம் மட்டும் தந்திருக்கேன். அதோட நீங்க இந்த ரெண்டு ஆரைகளை கூட்டினா வட்டத்தின் சுற்றளவு வரும். அரை வட்டத்தினுடைய சுற்றளவு வரும் வந்திருக்கு. ஓகே, நீங்க இதை ரெண்டையும் பார்த்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, இதுல சில உதாரணங்கள் ஒன்றரை உதாரணம் பார்ப்போம். முதல்ல பிள்ளை தார தரவுகள் என்ன செய்யுங்க, மார்க் பண்ணுங்க. 21 சென்டிமீட்டர் நீளம் விட்டமுடைய, அப்ப விட்டத்தை தந்திருக்காங்க. விட்டத்தை நாம் என்ன எழுதலாம், டி என்று எழுதலாம். அல்லது உங்களுக்கு டி என்று ஞாபகம் இல்லை, நீங்க தமிழ்லயே எழுதுங்க. விட்டம் சமன் 21 சென்டிமீட்டர் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப டி சமன் 21 சென்டிமீட்டர். அரைவட்ட அடர் ஒன்றின் சுற்றளவு யாது, என்ன கேள்வி கேட்காங்கிறத கவனமா இருக்கு. வில்லின் நீளம் மட்டும் கேட்டாங்கன்னா வில்லின் நீளம் மட்டும் தான் நம்ம காணும். சுற்றளவு கேட்டாங்கன்னா சுற்றளவு காணும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, சுற்றளவுக்கான வாய்ப்பாட போடுங்க. ஆனா நமக்கு வந்துட்டு கட்டாயம் ஆரையை நம்ம ஒரு இதுல கண்டு வச்சுக்கொள்ளும். சரியா, ஏன் இதுல நாம ரெண்டு ஆரை கூட்டினாலும் சரி டிஏ கூட்டினாலும் சரி முன்னுக்கு நாம அந்த பையார் கண்டே ஆகணும். பையார் காண்றதுக்கு இதுல ஆறு தேவைப்படுது. அப்ப நீங்க ஆரை கட்டாயம் கண்டு வச்சுக்கணும். டி 21 சொன்னார், விட்டம் 21 சொன்னால் ஆறு என்ன அறிக்க போகுது, இதனுடைய அரைவாசியாக அறிக்க போகுது. அப்ப நீங்க வேற எப்படி எழுதலாம்னா ரெண்டா பிரிச்சு எழுதாம 21 ரெண்டுமே போட்டு வச்சுக்கணும். சுருக்கல்களுக்கு சரியாக இருக்கும். இதை ரெண்டா பிரிச்சு வரதான் ஆரையாக அறிக்க போகுதுன்னு போட்டு வச்சுக்கணும். அப்ப நம்மகிட்ட கேள்வி என்ன, அரைவட்டாடது சுற்றளவுக்கான வாய்ப்பாடு. அப்ப சுற்றளவுக்கான வாய்ப்பாடு நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி, அரைவட்டாடர் ஒன்றின் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு என்ன, பையார் சக டி தெரிஞ்சுதான் நம்ம டிரெக்டா டிஏ கூட்டலாம். சரியா, டி தெரிஞ்சுதா டைரக்டா டிஏ கூட்டலாம். இல்ல ஆரை தான் தெரியப்பட்டா ஆரைய ரெண்டு குறை கூட்டுவோம். 2 சொல்லி. ஆகவே பையாருக்கு பதிலா 22/7 ஆரை நாம அந்த கண்டு வச்சிருக்கேன். இதனுடைய அரைவாசி. ஆகவே 21/2 21/2 இதுதான் சொன்னேன், சுருக்களுக்கு வசதியா இருக்கும். அதோட நாம என்ன கூட்டணும், இந்த விட்டத்தின் நீளம் 21 கூட்டணும். இப்ப நீங்க பாருங்க, 2ஐயும் 22 சுருக்கலாம் 11 முறை, 7ஐயும் 21 சுருக்கலாம் 3 முறை. பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் விட்டுப்பட்டு போயிட்டு நீங்க இந்த 6க்கு பதிலாக 10+5 போட்டீங்கன்னா அடுத்த சுருக்கல்ல சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, டைரக்டா பிரதியிடுங்க. ஓகே, 11 3 பெருக்குங்க 33 சக 21 கூட்டுங்க. கூட்டினீங்கன்னு சொன்னால் 54 சென்டிமீட்டராக இருக்கும். இதனுடைய சுற்றளவு என்ன அறிய போகுது, 54 சென்டிமீட்டர். இந்த 33ங்கிறது என்ன, அரைவட்ட வில்லின் நீளம். இந்த 21ங்கிறது என்ன, கீழே உள்ள இந்த விட்டத்தின் நீளமாக இருக்கும். சரியா, ரைட். உங்களுக்கு இது விளங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட். அப்ப இப்ப பாருங்க, அடுத்த பாருங்க, அடுத்த கேள்வியை பாருங்க. 14 சென்டிமீட்டர் ஆரையும், இதனுடைய படம் பிள்ளைகள் உங்களோட புக்ல இருக்குது. சரி, அந்த கேள்வியினுடைய படம் உங்களோட புக்ல இருக்குது பாருங்க. இந்த அறிகிற படம் இதான் இந்த படம். சரி, அதைத்தான் நான் படமா தராமலே கேள்வி 21 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள அரை வட்டாடரின் சுற்றளவு நம்ம அதுல கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, அடுத்த கேள்விக்கு நான் படம் தந்திருக்கேன் பாருங்க. 14 சென்டிமீட்டர் ஆரையும் 14 சென்டிமீட்டர் விட்டமும் உள்ள இரு அரை வட்டங்களை கொண்ட இந்த கூட்டுறவின் சுற்றளவு யாது. 2 வட்டம் தந்திருக்காங்க. சரியா, இதுல வந்து நல்ல கவனமாக பார்க்கணும். 2 வட்டம் தந்திருக்காங்க. ஒரு வட்டம் இந்த அருகே, ஒரு வட்டம் இந்த அருகே. இந்த வட்டத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 14 சென்டிமீட்டர் ஆரை, இந்த வட்டத்தினுடைய ஆரே தந்திருக்காங்க. 14 சென்டிமீட்டர் இந்த மைய புள்ளி அதுல இருந்து இது வரைக்கும் உள்ள இந்த வட்டத்தினுடைய ஆரையாக இருக்கும், பெரிய வட்டத்தினுடைய.
அப்ப பெரிய வட்டத்துக்கு ஆரை தந்திருக்காங்க. சின்ன வட்டத்துக்கு என்ன தந்திருக்காங்க? விட்டம் தந்திருக்காங்க. இந்த வட்டத்தினுடைய இதுவும் 14 சென்டிமீட்டர். அப்ப ஆரை இந்த பெரிய வட்டத்தை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது 14 சென்டிமீட்டர், அதனுடைய இந்த பக்கம் 14 சென்டிமீட்டர் தான். ஆனால் இந்த 14 சென்டிமீட்டர்ங்கிறது சின்ன வட்டத்துக்கு என்ன? விட்டம். விளங்குதா? இந்த சின்ன வட்டத்துக்கு பெரிய நீளம் விட்டம். ஆகவே இவரினுடைய ஆறு இதுல அரைவாசியாக இருக்க போகுது. ஆகவே அதை நாம கண்டுபிடிக்கணும். ஆகவே சின்ன வட்டத்தினுடைய ஆறு என்ன ஆகிய போது 7 சென்டிமீட்டர் ஆகிய போகுது. பெரிய வட்டத்தினுடைய ஆறு என்ன ஆகிய போது 14 சென்டிமீட்டர் ஆகிய போகுது. சரியா? கவனமாக விளங்கி கொள்ளுங்களா என்னன்னு சொல்லி. 14 சென்டிமீட்டர் இருந்திருக்காங்க. இந்த பெரிய வட்டத்தினுடைய ஆறு. பெரிய வட்டத்தினுடைய ஆரைங்கிறது சின்ன வட்டத்தினுடைய விட்டம். விளங்குதா? சின்ன வட்டத்தினுடைய விட்டம். ஆகவே இவர் ஆரையை காண்றதுக்கு அதை ரெண்டா பிரிக்கணும். நாம 7 சென்டிமீட்டர் ஆயிக்கணும். இரு அரைவட்டங்களை கொண்ட இந்த கூட்டுறவின் சுற்றளவை காண சொல்றாங்க. அப்ப நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் சுற்றளவுன்னு சொன்னா நம்ம எந்தெந்த பகுதிகளை கூட்டுறோம்னு சொல்லி. கவனமாக பாருங்க. இந்த வில்லினுடைய நீளத்தை கூட்டணும். பெரிய வில்லினுடைய நீளத்தை கூட்டணும். அப்ப அதுக்குடைய வாய்ப்பாடு என்ன? பை ஆறாக இருக்க போகுது. என்ன இருக்க போகுது? பை ஆறாக இருக்க போகுது. அப்ப நான் பெரிய வட்டத்துக்கு என்ன செய்யறேன்? பெரிய ஆறு போடுறேன். ஆறை பெரிய வட்டத்துக்கு பெரிய கேபிட்டல் ஆர் போடுறேன். வேற என்ன கூட்டணும் நாம? கீழே உள்ள இந்த வட்டத்தினுடைய வில்ல கூட்டணும். இந்த வட்டத்தினுடைய வில்ல கூட்டணும். இந்த கீழே உள்ள வட்டத்தின் வில்லுக்கான வாய்ப்பாடு என்ன? பை ஆர் தான். அவர் சின்ன ஆர் போடுறேன், ஸ்மால் ஆர் போடுறேன். அதோட என்ன கூட்டணும்? நாம சுற்றளவு காணணும்னு சொன்னால் மிச்சமுள்ள இந்த 14 சென்டிமீட்டரையும் கூட்டணும். என்ன? ஆகவே 14 சென்டிமீட்டரையும் இதோட கூட்டும். ரைட். இப்ப பெரிய வட்டத்தினுடைய வில்லின் எழுத பார்ப்போம். 22 ஆர் என்ன அறிக்க போகுது? பெரிய வட்டத்துக்கு இதுதான் ஆறு. என்ன? இதுதான் ஆறு. இந்த இந்த துண்டு தான் ஆரையாக இருக்க போகுது. இந்த துண்டு தான் ஆரையாக இருக்க போகுது. 14 சென்டிமீட்டர். ஆகவே அந்த 14 போறோம். இப்ப சின்ன வட்டத்துக்கு வாங்க. அதுக்கும் பை வந்துட்டு பையனுடைய பெருமானம் ஒன்றுதான். ஆரை வந்துட்டு என்ன அறிய போகுது? இது உலகம் 14. ஆகவே வர்ற ஆரைங்கிறது இதுல அரைவாசி. ஆகவே 7 சென்டிமீட்டராக இருக்க போகுது. 7 சென்டிமீட்டரா இருக்க போகுது. அப்ப நம்ம இதோட என்ன செய்யணும்? இன்னொரு 14 சென்டிமீட்டர் இந்த பின் இந்த வெளியில உள்ள இந்த பகுதியை கூட்டினா சரி. இப்ப சுருக்குங்க. 7 14 சுருக்குங்க. 2 முறை 7 சுருக்கலாம். 22 தர 2 44. அதோட 22 இங்கால ஒரு 14 இவ்வளத்தையும் கூட்டினா என்ன வரப்போகுது? சுற்றளவு வரப்போகுது. அப்ப 60 66 சக 14 80 சென்டிமீட்டராக இருக்கும். சரியா? 66 சக 14 80 சென்டிமீட்டராக இருக்க போகுது. அப்ப நம்ம கவனமாக பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள்? அரை வட்டத்தினுடைய வில்லின் நீளத்தை காணணும். அப்ப அதனுடைய ஆரையை முதல்ல கண்டுபிடிக்கணும். விட்டத்தினுடைய அரைவாசி ஆரையாக இருக்கும். அல்லது மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்பட்டதை நீங்க பார்க்கணும். இந்த பெரிய வட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த பெரிய வட்டத்தினுடைய மையம் எது? இதுதான் மையம். அப்ப இந்த மையத்தில இந்த மையத்துக்கு இதுக்கு வரையப்பட்டது பரிதிக்கு வரையப்பட்டது எவ்வளவுன்னு நீங்க முதல்ல பார்க்கணும். அப்ப இந்த வெக்டர் வந்து ஏன் 14. இப்ப ரெண்டாவது வட்டத்துக்கு நாம வரணும். ரெண்டாவது வட்டத்தினுடைய முதல்ல மையத்தை கண்டுபிடிக்கும். இந்த மையம் மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்பட்டதை காணும். அப்ப இதை காணணும்னா நமக்கு இந்த அரைவாசி தூரம் தெரியும் 14ன்னு சொல்லும். இவர இந்த அரைவாசி ஆரை 14ன்னா இங்க உள்ள அரைவாசி ஆரையும் 14 தான் இருக்க போறோம். அதுல அரைவாசியா என்னுடைய அறையாக வருது. ஆகவே இவர் தான் இருக்க போறான்னு முடியும். அப்ப இந்த வில்லின் நீளம் இந்த வில்லின் நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டோட இந்த 14ஐயும் கூட்டினா தான் என்ன வரும்? இதனுடைய சுற்றளவு வரும். ஆகவே சுற்றளவை நாம போட்டு கண்டுபிடிக்கும். சரியா? ஓகே. இவ்வளவு நம்மளே இந்த பாடத்துல உள்ள முக்கியமான விஷயம். இந்த வரைக்கும் ஒரு உதாரணம் தந்திருக்கேன். இந்த வரைக்கும் நம்ம இப்ப ரெண்டாவது பார்த்த உதாரணம் 80 சென்டிமீட்டர் கூடிய உதாரணம். ஓகே. இதே மாதிரி இதுல வந்துட்டு பயிற்சி 18.2 இருக்குது. இதோட சம்பந்தப்பட்ட கேள்வி. அதே மாதிரி வட்டத்தின் பரிதியுடன் தொடர்புபட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்துட்டு நான் அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த வீடியோல நீங்க பரிதியின் நீளம் எப்படி காண்றது, அதே மாதிரி அரைவட்டத்தினுடைய ஆஹ் பரிதியின் நீளம், அதாவது வில்லின் நீளமும் அரைவட்டத்தினுடைய சுற்றளவும் எப்படி காண்றீங்கிற விஷயங்களை படிச்சிருக்காங்க. இதை ரிமைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட சம்பந்தப்பட்டு உங்களுடைய இந்த புக்ல இருக்கக்கூடிய இந்த கேள்வியை செய்து பாருங்க. ஓகேவா? பயிற்சி 18.2 செய்து பாருங்க. இந்த பயிற்சி 18.2 உள்ள கேள்விகளையும் பார்த்துட்டு இதுல வந்துட்டு வட்டத்தின் பரிதியுடன் தொடர்புபட்ட சில பிரச்சனைகள் இருக்குது. 2 பிரச்சனைகள், அதுவும் அதோட சம்பந்தப்பட்ட சில கேள்விகளையும் நான் அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஓகே. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க தாராளமாக கேட்கணும். ஓகே.